நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் சமூகம் சமுதாயம் தளர்கிறதா வளர்கிறதா? இதுதான் பட்டிமன்றம். அவர் திருவாரூர்காரன்னா அவனை சாதாரணமா சமாளிக்க முடியுமா? நல்லா கேட்டுங்க. திருவாரூர் அப்படின்றது தேருக்கும் தமிழுக்கும் பேர் போன ஊர். அங்கிருந்து வந்திருக்கிறார், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் போன வாரம் என் நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவரோட பையன் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில பிஏ மேத் படிக்கிறான். இங்க பிஏன்னு சொல்லுவாங்க, அது பிஎஸ் மேத். அவன்கிட்ட 516 சார் எவ்வளோப்பா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையில் கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர்ல 2வது வகுப்புல 16ஆம் வாய்ப்பாடு படிப்பாங்களா, அதுதான். கிளம்பி கூட சொல்லுவா. அப்படியே மிரண்டு போன மாதிரி பார்த்தான். why 75 அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட என்ன போட்டு கொடுத்தானோ தெரியல. இப்ப அவர் எனக்கு நண்பர் இல்லை. நீங்க போன மாதிரி டீ குடிச்ச மாதிரி வரணும். அவனுக்கு கணக்கு பறிச்சு வச்சிருக்காரு. நம்ம தலைவரே சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, மனநம்ங்கிறது அதுவே இப்ப போயிடுது. இப்ப இந்த கால்குலேட்டர்ல இருந்து கம்ப்யூட்டர் வந்ததுல ஒரு சிந்திக்கும் திறனே போயாச்சு. இங்க ஒரு சம்பவம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அன்னைக்கு டாய்லெட் இருந்தாங்க. இப்போ அந்த ஒரு இடத்துல தான் கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்குது. டாய்லெட்ல பக்கத்து டாய்லெட்ல இருந்து ஒரு குரல். அங்கேயும் பேசுறாங்க. எப்படி இருக்கீங்க? இது என்னடா அது? நல்லாதான் இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். கணக்கு கேள்வி கேட்டதுக்கு பதில். இப்ப அந்த குரல் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சுபு சார், நான் அப்புறம் பேசுறேன். உங்களை கேட்கிற கேள்விக்கெல்லாம் பக்கத்து ரூம்ல இருந்து ஒருத்தன் மடையம் பதில் சொல்லிட்டு இருக்கான். ஓ, அவர் மொபைல்ல பேசுறாங்க அப்படின்னு பேச்ச முடிச்சாங்க. உங்களுக்கு எப்படி ஏடாகூடமான ஆளா கிடைக்குது? ராசிங்க, அது என்ன பண்றது? திருவாரூர்காரங்களும் அப்படிதான் தவிக்கிறாங்க. உங்க ராசி தனுசு ராசியா? என்னன்னா, இந்த மொபைல் வந்ததுல நிம்மதியே போச்சு. இந்த மொபைலுக்கு அடுத்த கட்டம் ஐபோன். இந்த ஐபோன் போன் மாத்திரம் இல்லை, அது என்னென்னமோ பண்ணுவோம். நிறைய ஆப் வந்திருக்கு. அதுல நீங்க பர்த்டே கேண்டில் ஊதுறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்குதா? பர்த்டே ப்ளோவர்னு ஒரு ஆப். அதை வச்சா அந்த பர்த்டே கேண்டில்ஸ் அனுப்பிச்சோம். உங்களுக்கு பொழுது போகாம அப்படியே இந்த ஸ்டாப்லர்ல இருந்து பின்ன அழுத்தி 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 இந்த பின்னட்ஸ் எல்லாம் துப்பணுமா, சிம் ஸ்டாப்லர் அப்படின்னு ஒரு ஆப். அதே மாதிரி உங்களுக்கு உங்க மூடு இப்ப எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, அந்த ஐபோனை முகத்துல வச்சா சொல்லிடுமா, மூட் ஃபைண்டர்னு ஒரு ஆப். ஒரு பொண்ணு உங்க கண்ணத்தை கிள்ற மாதிரி ஒரு ஆப். நிச்சயமா நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைங்க, நான் விளையாட்டாவா சொல்றேன். ஒரு பொண்ணு கண்ணத்து இந்தியால இருக்கு. அப்படியா? என்ன இத்தனை ஆப் கண்டுபிடிச்சா இதை கண்டுபிடிக்க மாட்டாரா? இந்த மாதிரி சோம்பேறித்தனம் வளர்த்துட்டு போகுது. இந்த மாதிரி இந்த மொபைல்லாம் நிம்மதி போச்சுன்னா ஐபோன் இந்த பர்த்டே கேண்டில் ஊதறதுக்கு முதல் கொண்டு அது ஹெல்ப் பண்ணு. அடுத்தது ஃபேஸ்புக். ஏற்கனவே சொன்னார் நம்ம தலைவர். பட் என்னன்னா, குழந்தை குளிக்கிறதுல இருந்து இவங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்கு சரவணமணிலேருந்து வாங்கின இந்த கொத்து பரோட்டா முதற்கொண்டு எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சு அப்லோட் பண்ணிடுவாங்க. இந்த வீட்டு விஷயத்தெல்லாம் வீதி கொண்டு சந்தி சிரிக்குது. நானும் தான் ஃபேஸ்புக் அப்டேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை. வீட்டுக்கு இந்த பாஸ்க்கு வேலை செய்யறதோட பேசாம கக்கூஸ் கழுவலாம்னு எழுதிட்டேன். மறுநாள் ஆபீஸ்க்கு போனா என்னோட ஜாப் ஸ்பெக்ல அதையும் ஆட் பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு என் பாஸ் ஃப்ரெண்டு ஃபேஸ்புக். இந்த மாதிரி ஃபேஸ்புக் வந்ததோட பிரைவசியே போயிடுது. உங்களுக்கும் பாத்ரூமுக்கு ஏதோ ப்ராப்ளம். வாஸ்து
படிச்சாரு. முதல்ல ராசி நீங்க வாஸ்து. அப்புறம் இந்த ட்விட்டர் வந்து 140 எழுத்துல உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடணும். சுந்தரகாண்டமா இருந்தாலும் சரி. இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பயல்களுக்கு பொறுமை கிடையாது. இந்த ட்விட்டர்லாம் வந்ததால இப்ப பசங்க பேசுறதே வந்து மோனோ சிலபல்ல தான். இந்த ஒரு அளவலாவல் கான்வர்சேஷனே போயிடுது. இது ஏற்கனவே கம்ப்யூட்டர் கேம்ஸை பத்தி சொன்னாரு. அதே மாதிரி தான் இப்ப நீங்க வந்து உங்க குழந்தைங்கெல்லாம் கம்ப்யூட்டர்லயே காலத்தை கழிச்சிடலாம். பெட்ஸ் வேணுமா neopets.com அந்த மாதிரி ஒரு பழக்கம் தன்னையே குறைஞ்சிட்டு வருது. இந்த வெப்சைட்ஸ்க்கெல்லாம் ஒரு அப்பன் வந்து என்னன்னா கூகுள். உங்க பையனுக்கு எஸ்ஏ எழுதணுமா இல்ல உங்க பொண்ணுக்கு தீசிஸ் சப்மிட் பண்ணணுமா உங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் Ctrl+C Ctrl+V கட் அண்ட் பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். உழைக்கும் திறனுக்கே மதிப்பில்லை. அது ஐயா வந்து ஆய்வு திறன் எவ்வளோ அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. Ctrl+V Ctrl+C 4 சைட்டை பார்க்க வேண்டியது கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி போட்டு வேண்டியது. இந்த ஒரு கம்ப்யூட்டர் விஷயமா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. மற்ற விஷயத்துலயும் இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு அந்த காலத்துல எங்க பாட்டி வந்து கும்பட்டி அடுப்புல ஈயச்சொம்பல வச்ச ரசம் இன்னும் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா இன்னைக்கு கூட கிளம்பி வரதுக்கு நான் கேட்டேன் ஒரு ரசம் ஏதாவது இருக்காமான்ட்டு. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து மைக்ரோவேவ்ல சுட பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆரோக்கியமே போயிடுது இந்த ஃப்ரிட்ஜ் மைக்ரோவேவ் இது வந்ததுல. அதே மாதிரி வீடியோ 12 போட்டோன்னு சொன்னீங்க. நீங்க யாராவது வீட்டுக்கு கல்யாணம் கேட்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மாட்டீங்க. கல்யாணத்துக்கு போயிருந்தாலே ஒரு 4 மணி நேரத்துல நல்ல சாப்பாடோடு வந்திருக்கலாம். அவர் பந்தக்கால்ல இருந்து சாத்துக்கூட வரைக்கும் எடுத்து 5 டிவிடியை போட்டு உங்களுக்கு பொழுதே போயிடும். அதே மாதிரி இந்த படத்துலையும் இந்த டெக்னாலஜியோட தாக்கம் இருக்கு. இந்த அந்த காலத்துல கம்பன் சொன்னார் அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார். இப்ப கபிலன் சொல்றாரு கண்ணும் கண்ணும் நோக்கியா. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா இந்த டெக்னாலஜினால சௌகரியங்கள் வளர்ந்துருக்க தவிர நம்ம வாழ்க்கை தரம் மகிழ்ச்சி குறையுது. அவங்க வளர்ச்சி 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 அப்படின்னாங்க. டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறைஞ்சிட்டே போகுதுன்னு சொல்லி சிலர் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இவர் போற இடமெல்லாம் இறந்தது. அங்க எவனோடய பேசினா இவருக்கு இருந்தது. ஆனா இஸ் வெரி அட்டென்டிவ். எந்த சத்தம் வந்தாலும் பதில் கொடுத்துடுறாரு. அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஆனா நல்லா பேசியிருக்கிறாரு. மொபைல்ல இருந்து ஐபோன் ஆப்ஸ் வரைக்கும் கூகுள்ல போய் சர்ச் ரசம் வைக்கிறதுக்கு என்ன கொடுமையா. இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதா? சிரிக்க சிரிக்க பேசியிருக்காரு. இவங்க பேசினப்புறம் அவ்வளவுதான் நான் நினைச்சேன். நீங்களும் ரசமா கை தட்டுறீங்க, நல்லா கை தட்டுறீங்க. இப்போ அடுத்து டாக்டர் ராஜேஸ்வரி வாங்க.